வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நான் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காகவே வீடியோஸ் போட வேணான்னு இருந்தேன். விலாக்ஸ் போடல, ஸ்டடி விலாகு எதுவுமே போடாமல் விட்டுட்டேன். ஏன்னா வந்து அதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்து நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு சொல்லி இந்த தடவை முடிவு பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படித்தேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து என்னுடைய 3rd அட்டெம்ப்ட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். போன 2 தடவை எழுதுனதை விட இந்த எக்ஸாமுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். தமிழில் புது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் அதுக்காகவே இப்போ தமிழ் தகுதி தேர்வுன்னு பேஸ் பண்ணி தானே இந்த சிலபஸ் இருந்துச்சு. ஸோ அதையே படிக்கலான்னு சொல்லிட்டு அதோடைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் வாங்கி புக்கு போட்டிருந்தாங்க இல்லையா நிறைய அகாடமியில், அந்த மாதிரி 2 புக்கு வாங்கி ஃபுல்லாக நல்லா தரவாக படித்து முடிச்சாச்சு. ஆனால் வந்து அந்த தகுதி தேர்வுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சுத்தமாக அதை பேஸ் பண்ணியே இல்லை. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நான் வந்து எழுதி முடிக்கும்போது தமிழ் வந்து 100 கொஷின் கிட்ட வரும்போது 1.5 மணி நேரம் கரெக்டாக ஆகிடுச்சு. அந்த பதட்டத்திலே ஜிஎஸ்ஸை ஒழுங்காகவே பண்ண முடியல. ஜிஎஸ் ஒவ்வொன்றும் ஷேட் பண்ணும்போது அவங்க 1/2 hour மோர் 15 minutes மோர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் எல்லாமே ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இந்த தடவையும் வருமானது கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. சரியாக பண்ணாத அந்த பதட்டத்திலே ஜிஎஸ்க்கு போகும்போதே போச்சு, இந்த தடவை போச்சு, எல்லாருக்கும் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கொஷினை படிக்க கூட முடியல கான்சன்ட்ரேஷன் பண்ணி. எஸ்ஸுமே ஒவ்வொன்றும் ரொம்ப படித்து ரொம்ப யோசித்து போட வேண்டியதாக இருந்தது. எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் டைம் சுத்தமாக இல்லை. மேக்ஸை வந்து விட்டு வச்சுட்டேன் நான். கடைசியாக வந்து போட்டு பார்க்குறதுக்கே டைம் ஆகும்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஜிஎஸ்ஸை கடகடன்னு படித்து அதுக்கு என்ன ஆன்சர்னு தோணுதோ டக்குன்னு போட்டுட்டேன். ஜிஎஸ் தெரியாத கொஷின்லாம் டக்குன்னு ஏதோ ஒன்று ஷேட் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் ரொம்பவே டஃப்பாக தான் இருந்தது. சில பேர் வந்து இந்த ரிவ்யூவ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா யூடியூப் சேனலில், அவங்களாம் வந்து சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, தமிழ் ஈஸியாக இருந்துச்சு, மேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, ஜிஎஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் நான் தான் ஒழுங்காக படிக்காமல் போயிட்டனோ அப்படின்னு நினச்சா நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை விட்டு போயிடலாமா, குரூப் 2க்கு படிக்கவே வேணான்னு தான் தோணிகிட்ருக்கு. சுத்தமாக தூக்கமே வரல. அதனால தான் நான் வீடியோவே போடுறேன். ஏன்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். பாப்பா வந்து 1.5 வயசு தான் ஆகுது. அவளையும் ஒழுங்காக கவனிக்காமல், தம்பிக்கு இந்த வீக் ஃபுல்லாக இந்த 1 வீக்காகவே ஹோம் ஒர்க்கும் ஒழுங்காக சொல்லித்தரல. இந்த 1 வீக்கு வீட்டையும் கவனிக்கலை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். என்னன்னு கேட்டால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே தூக்கமே கிடையாது. தூக்கம் இல்லாமல் இந்த 1 இயராக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தும் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் முன்னாடியே கொஞ்சம் யோசித்து வச்சுருந்தேன். சப்போஸ் இந்த எக்ஸாமில் க்ராக் பண்ண முடியலைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் நான் யோசிச்சுருந்தேன். இந்த மே மந்த் லீவ்லேயே நான் வந்து ஸ்கூலில் ரெஸ்யூம் கொடுத்து டீச்சிங்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, மாண்டெசரி படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்லேயுமே கேட்குறாங்க. ஒன்று பிஎட் படிச்சிருக்கீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை மாண்டெசரி படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த கோர்ஸ்க்கும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 1 மந்த்தாக போயிட்டு தான் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் டீச்சிங் ஜாப் தான் போகணும். அப்படியே போய்கிட்டே கூட படிக்கலாம். பட் நான் வந்து இதுக்கப்புறமும் ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சியிலே இருக்க முடியாது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஒப்பீனியன் இது தான். உங்களுக்கு எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.